Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெனரல் நாலேஜ். அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் கீழ தான் நம்ம கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஸோ சூப்பர்லேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா இந்தியாவில் இருக்க மிகையான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சூப்பர்லேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல தான் ஒரு சின்ன குவிஸ் மாதிரி அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ உங்க ஸ்கிரீன்ல தெரியறது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், கரஸ்பாண்டிங்கான ஆன்சர்ஸ் வந்து ரைட் சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸோட கரஸ்பாண்டிங் ஆன்சர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ்க்கான க்ளூஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை கொஸ்டின்ஸ்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல மனப்பாடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிண்ட்ஸ் அண்ட் க்ளூஸோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். First municipal corporation was set up in 1687 was. ஸோ நமக்கு கேட்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1687 அந்த வருஷத்துல முனிசிபல் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல செட்டப் பண்ணாங்க அப்படின்றது தான். இந்த 1687 அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்ற ஒரு 4 நகரம் தான் இருந்தது. ஸோ மெட்ராஸ் மட்டும் கிடையாது, பாம்பே, அது இப்பதான் மும்பை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பாம்பேவா தான் இருந்தது, கல்கட்டா, இந்த மாதிரி சில நகரங்கள் தான் இருந்துச்சு. ஸோ முனிசிபல் கார்பரேஷன் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் எம். ஸோ ஆன்சரோட ஸ்டார்டிங் லெட்டரும் எம். அப்படி ஞாபகம் வச்சிட்டோம்னா மெட்ராஸ். இப்பதான் நம்ம சென்னைன்னு கூப்பிட்டு இருக்கோம். 1687 அதோட பேர் என்னவா தான் இருந்தது, மெட்ராஸா தான் இருந்தது. ஸோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நகரங்கள்ல வந்து மெட்ராஸும் ஒண்ணு. முனிசிபல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் எம் இருக்கிறதுனால ஆன்சரோட ஸ்டார்டிங் லெட்டரும் எம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ முனிசிபல் கார்பரேஷன் மெட்ராஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இந்தியன் பேங்க் இஸ், அதாவது ஒரு இந்தியன் பேங்க் ஃபுல் செட்டப்போட எல்லா ஃபெசிலிட்டிஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்தியன் பேங்க் எது அப்படின்றத நம்மளோட கேள்வி. அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்கை வந்து லோன் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாரு. அது கஷ்டப்பட வேண்டிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஒரு நிகழ்வை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல இருக்கும். அதாவது ஃபுல் செட்டப் உள்ள இந்தியா பேங்க் எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இந்தியன் பேங்க் எது, பஞ்சாப் நேஷனல் பேங்க். அதாவது ஒருத்தர் ஏமாத்திட்டு போன பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த ஆன்சர் கரெக்டா நம்ம மனசுல இருக்கும். தேர்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ். அதாவது நமக்கு கேட்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் யாரு அப்படின்றது தான். அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ருடின் தயாப்ஜி. ஸோ பேட்ருடின் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேட் ருதின் அப்படின்றது அவரோட பேரு. பேட் ருடின். ருடின் வந்து பேட் பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா தாய் கடையில பஜ்ஜி சாப்பிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் அப்படின்னா பேட் ருதின் அப்படின்ற ஒரு பேட் பையன் என்ன பண்ணாரு, தாய் கடையில பஜ்ஜி சாப்பிட்டாரு அப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ முஸ்லிம் பிரசிடென்ட் பஜ்ஜி. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எது? அதாவது ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்றப்போ நீ எஸ்டாப்ளிஷ் பண்றியா நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அதாவது பெட்டு கட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அந்த நேஷனல் பார்க்கோட பேர் என்னது, கார்பெட் நேஷனல் பார்க். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன் இன் இந்தியா வாஸ் லைட் பிட்வீன். இது அதை என்ன அப்படின்னா நம்ம இமெயில் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெலிகிராஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் கன்வே பண்றதுக்கு இருந்தது. ஸோ லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டெலிகிராஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைன்னால என்ன ஆகும், ஒன்று கட் ஆகும் இல்லைன்னா அந்து போகும். ஆமாவா? ஸோ கட் அப்படின்றதுனால இது கல்கட்டா. நம்ம வந்து என்ன செய்வோம், கட்டுக்கு வந்து தமிழ்ல அந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு கிராமத்து சைடு போய் பேசணும் அப்படின்னு சொன்னா அகுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஆக்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட் இருந்து எல்லா கொஸ்டினையும். ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எம் எம். ஸோ ஆன்சர் வந்து மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இந்தியன் பேங்க் ஏமாத்தின பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ ஃபுல்லி இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ருதின்ற பேட் பையன் தாய் கடையில பஜ்ஜி சாப்பிட்டான், பேட்ருடின் தயாப்ஜி. ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் பெட் கட்டி கட்டினதுனால கார்பெட் நேஷனல் பார்க். ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன் லைனா கட் ஆகும், அக்ரும், கல்கட்டா அண்ட் ஆக்ரா. இப்போ இந்த 5 கொஸ்டினும் அதோட ஆன்சர்ஸும் உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் சேர்ந்து படிப்போம், எல்லா ஆன்சர்ஸும் நம்ம மனசுல நிற்கும். ஸோ காய்ஸ் இன்னைக்கு பார்த்த ஹிண்ட்ஸ் அண்ட் க்ளூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.